கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்ம நேசித்திருக்கிறார். அவருடைய நினைவில் நாம் எப்பொழுதுமே இருக்கிறோம் என்கின்ற ஒரு மன தெளிவு நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். ஆமென். அவர் எப்பவுமே நம்மளை குறித்து யோசிச்சுட்டு இருக்கார். நமக்கு எதை குறித்து நம்ம யோசிப்போம்னா, நமக்கு எது முக்கியமான வேலையோ, எந்த நபர் நமக்கு முக்கியமான நபரோ அந்த யோசனை நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். நிறைய பேர் இங்க உட்கார்ந்துகிட்டு இருப்போம். ஆமென். இது முக்கியமா இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் பேசிட்டு இருந்தாலும், எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலும், நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. ஆனா அவங்க மனசுல என்னதான் இருக்குங்க, அந்த பொண்ணோட தான் பேசிட்டு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஆமென், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தேவனுக்கு முக்கியமான அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பில் கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும், பரலோகத்துல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும், அவருடைய நினைவுல ஒரு நீங்காத இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அது நம்ம எடுத்துக்கல, நம்ம வாங்கிக்கல, அது அவரே பெரும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். அவருடைய ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் பிள்ளைகள் என்று அழைத்தார். ஆமென். அப்பா என்று சொல்லி புத்திர சுகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நினைவில் நாம் எப்பொழுதும் முக்கியமான இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்க ஆணித்தரமாய் நம்புங்கள். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாவே. ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஆமென். நீங்க ஒரு இடத்துக்கு, ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க போக வேண்டிய இடத்திற்கு நீங்க சரியாய் போகணும்னா உங்களுக்கு எது உதவியா இருக்கும்? கூகுள் மேப் உதவியா இருக்கும். ஆமே. எத்தனை பேர் மேப் யூஸ் பண்ணிருக்கீங்க? கூகுள் மேப் பார்த்து எத்தனை பேர் தப்பா போயிருக்கீங்க? கூகுள் மேப் பார்த்து கரெக்டா போனதை விட தப்பா போனவங்க என்ன இருக்கும், அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஆமே. அதே போல ஆமே, உங்களுடைய வாழ்க்கைக்கான மேப், உங்க வாழ்க்கை எந்த இடத்துல போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான மேப் தான் நீங்க கையில வச்சிருக்க அந்த வேதாகமம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேதாகமம் என்னைக்குமே தப்பா வழிகாட்டாத பாத்துக்கோங்க. ஆமென். அது சரியாய் வழிகாட்டதான் அது முயற்சித்து கொண்டிருக்கிறது. கூகுள் மேப்பே நீங்க போயிட்டு இருக்கும்போது தப்பா போயிட்டீங்கன்னா அது அடுத்த ரூட் காமிக்கும். ஆமென். அந்த ரூட் நீங்க தப்பா போயிட்டா திரும்ப என்ன செய்யுங்க, அடுத்த ரூட்டுக்கு ஆகுது, அப்புறம் திரும்ப அடுத்த ரூட்டு காட்டுது. ஹல்லேலூயா. ஆமென். கூகுள் மேப்பே நீங்க தப்பா போன அடுத்த ரூட்டு காட்டும் போது ஆமென், தேவனை கர்த்தர் செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உனக்கு தேவனுடைய வழியை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வழியில் பயணம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோ கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கூகுள் மேப் வந்துட்டு கூகுள் மேப்பும் கிட்டத்தட்ட தேவன் காட்டுற இந்த வசனமான மேப்பும் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல ஒன்னா இருக்க நம்ம பார்க்க முடியும். ஆமா. இந்த கூகுள் மேப்பை நீங்க சென்னை போயிருக்கும் போதுங்க, கூகுள் மேப் பார்த்து நான் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், ஒரு பிரேயருக்கு போய்கிட்டு இருக்கோம். அது நேரா போய் கடல் கிட்ட போய் நின்றுச்சு. ஹல்லேலூயா. கடல் கிட்ட நின்றுட்டு ஏதாவது யூ டர்ன் பண்ணணும், லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், எதுவும் சொல்ல, கடலுக்கு மேல போக சொல்லுது. ஹல்லேலூயா. நேரா அம்புக்குறி காட்டுது. ஆமே. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும். ஹல்லேலூயா. என்ன அதை பார்த்து நின்றுவோம். ஹல்லேலூயா. நாங்க வழியிலன்னு சொல்லி ஸ்தம்பிச்சு போயிடுவோம். கூகுள் மேப் பொய் சொல்லுது, கூகுள் மேப் என்ன செய்யுதுங்க, தப்பா காட்டுது அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அதே கடல் மேல வழி வச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆனா நம்பணும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மோசே கர்த்தர் எங்க வழி வச்சிருந்தாரு? கடல் மேல வழி வச்சிருந்தாரு. ஆனா அது யார்கிட்ட இருந்து வந்தது என்பது முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். போன் கிட்ட இருந்து வந்ததுன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம், பயப்படலாம், சந்தேகப்படலாம். ஆனா தேவனிடத்தில் வந்தா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் வரும் என்று சொன்னால் பயப்பட வேண்டாம். தேவனிடத்தில் வரும் என்று சொன்னால் பதட்டம் அடைய வேண்டாம். அந்த இடத்துல மாபெரும் கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க கடல்ல கால் எடுத்து வைக்கும் பொழுதே சந்தேகத்தை புரட்டி போடுகிற அளவுக்கு, உன் பயத்தை புரட்டி போடுகிற அளவுக்கு கடல் 2ஆய் பிளக்கப்பட்டு அங்க வழி இருக்கிறது நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன் சந்தேகத்தையும் உன் பயத்தையும் நீக்குவதற்கான ஒரு வழியை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த மாதத்துல எதெல்லாம் சந்தேகமா இருக்கிறதோ, எதெல்லாம் பார்த்து பயமா இருக்கிறதோ, அதற்குள்ள எல்லாம் கர்த்தர் வழி வைத்திருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நடக்க முடியாத இடங்கள்ல ஆமென் கர்த்தர் நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் தேவனுடைய மேப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் நடக்க முடியாது என்று ஒதுங்கி நின்றார். ஹல்லேலூயா. உலகமே இந்த வழியில போக முடியாது என்று தள்ளி நின்றார்கள். ஆமென். அதில் தேவனை விசுவாசிக்கிறவன் ஆமென் அதில் ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்தார். அதான் உங்களுக்கான மேப். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றத அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல நீங்க
அந்த இடத்துல இல்லாம வேற யாராவது அந்த இடத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எப்பவும் சூசைட் பண்ணிருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நடந்திருக்காதுங்களா? எப்பவும் சூசைட் பண்ணிருப்பாங்க. ஆமென். ஆனா கர்த்தர் ஏன் உங்களை வச்சாருன்னா, அல்லேலூயா ஆமென், இந்த நீங்க ஜெயிக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஆமென். இந்த மேப் நீங்க பாருங்க. அல்லேலூயா ஆமென். இந்த மேப் வழிகாட்டின காட்டிக்குதான் ஆமென் நீங்க ஜீவனோட உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மேப் இன்னொரு யூட்டர்ன் எடுக்க சொல்லும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பக்கத்துல சொல்லுங்க, யூட்டர்ன் எடுக்க ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 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 ஆமென். சோ நடக்க முடியாத இடத்துல ஆமென் உங்களை கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மேன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீங்க தயாராகணும். ஆமென். நீங்க எப்படி தயாராவீங்க? ஆமென். அப்படின்னா உலகத்தை பார்த்து நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தை பார்த்து நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தயாராக்கிட்டாருன்னு அர்த்தம். கடலை பார்த்து நீ பயப்படாம இருப்பா என்று சொன்னால் கடல்ல வழி இருக்கிறது அப்படிங்கறத கர்த்தர் காண்பிக்க வேண்டிய சரியான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். மலையை பார்த்து பயப்படாது இருப்பா என்று சொன்னால் இந்த மலை பேர்க்கத்தக்கதான நாள் திறக்கப்பட்டது. ஆமென். அது ஏன் ஆண்டு எரிகோ கோட்டை 7 நாள் சுத்தி வர சொன்னாரு? ஒரே நாள் உடைச்சிருக்கலாம். சோ தேவனால முடியுமா? முடியாதுங்களா? முடியும். 2ஆம் நாள் உடைச்சிருக்கலாம். ஆனா என்ன செய்யல? உடைக்கல, தகர்க்கல. 3ஆம் நாள் உடைச்சிருக்கலாம், தகர்க்கல. 4ஆம் நாள் உடைச்சிருக்கலாம், தகர்க்கல. 7 நாள் கழிச்சு என்ன செய்யறாரு? அப்ப இயேசு 7 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரா? தண்டால் எடுத்துட்டு அந்த பைசெப்ஸ் ஏத்திட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு 4 பேர்த்து குத்திட்டு சண்டை போட்டு இப்ப வாங்க அப்படின்ட்டு மலைக்கு போய் நின்னாரா? இல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த 7 நாட்களும் ஃபர்ஸ்ட் நாள் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, எரிகோ கோட்டையை பார்த்து ஆர்ப்பரிங்க. ஆமென். எவனுக்குள்ளேயும் சத்தம் வரல. அல்லேலூயா. அதுல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் அல்லேலூயா எரிகோ கோட்டை உடைய போகுது அப்படின்னா யாருமே சொல்லல. ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்றதுக்கே எத்தனை டைம் சொல்ல வேண்டியது இருக்கு? 3 டைம் ஆயிடுச்சு. இதுலயே 3 நாள் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க. ஆமென். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ கோட்டை உடையலுக்கு நம்ம ஆர்ப்பரிக்கிற சத்தம் போதுமானது, நம்ம துதிக்கிற சத்தம் போதுமானது, நம்ம கை தட்டுற சத்தம் போதுமானது என்று கர்த்தர் அவர்கள் நம்ப வைக்கும்படியாக ஜனங்கள் 7 நாள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யார் 7 நாள் எடுத்துக்கிட்டா? ஜனங்க 7 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஆமென். இவங்க ரெடியானமே வசனம் சொல்கிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 7ஆம் நாளில் விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருக்கும் நாளும் இதுவும் 7ஆம் நாளா இருக்கிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் இப்பொழுது எழும்ப எரிகோ கோட்டை தரமட்டமாகுது நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அதான் உலகத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை என்கின்ற ஸ்ட்ரக்சரை உடைப்பதுதான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சபையானது இப்படிப்பட்ட உலகத்தினுடைய காரியத்துக்கு வெளியே வரும்பொழுதுதான் ஆமென் தேவனுடைய காரியத்துக்கு உங்களை பங்கேற்க முடியும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அடிக்கடி வாசித்த ஒரு வார்த்தை தான். தேவனுடைய மேப், தேவனுடைய முக்கியமான மேப் அதுதான். என்னன்னா அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேப் என்னன்னா, நீ அக்கறைக்கு போயிருவீங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. 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 ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வழியில போக போறோம், எந்த ரோட்ல போக போறோம் அப்படிங்கறத குறித்து யோசிக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். நம்மளை கூட்டிட்டு போற பத்திரமா கூட்டிட்டு போவார். அதற்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சோ சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் தரார், ஒரே ஹிண்ட் மட்டும் தான் தராரு. ஆமென். நீங்க அக்கறைக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தான் தருவார். ஆமென். நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. ஆமென். இது அப்படியே விசுவாசம் பாத்துக்கோங்க. ஆண்டவரே கடல்ல போறோம், படகு இப்படி இருக்கு, ஏதோ ஆயிடுவோம், எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்லிட்டார்ல, அக்கறைக்கு போயிருவோம். நீ போ, அக்கறைக்கு போயிருவ. அல்லேலூயா. நீ வாழ்ந்து காட்டிடுவ, நீ ஜெயிச்சிருவ, இது மாறிடும் அப்படின்னா அது உனக்கு போதுமானதா இருக்கணும். ஏனென்றால் வார்த்தை வந்த இடம் வந்துட்டு இயேசு இடத்துல வந்திருக்கு அப்படின்னால உங்க மனசுக்கு அது போதுமானதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணமும் வீடு கட்டி பாத்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ, அது என்ன கஷ்டம். முக்கியமான கஷ்டம்னா ஆமென், சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போன பிறகு இந்த ரிவ்யூ வரும்.
எப்படி இருந்தது அதெல்லாம் அடுத்த ஃபங்க்ஷன்ல பேசிக்குவாங்க. அப்போதான் தெரியும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், வீடு கட்டினவங்க கல்யாணம் பண்ணவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்பதான் தெரியும். பாத்து அப்ப சொல்லுவாங்க எல்லாரும் வா வான்னு கூப்பிட்டாங்க, என்ன செய்யல நீ மட்டும் உங்களுக்கு யோசனையா இருக்கும் கூப்பிட்டமா இல்லையா. அப்புறம் கடைசியில அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன சொல்லுவீங்க, நல்ல வேலை நான் வான்னா கூப்பிடல அப்படின்ட்டு நீங்க கிளம்பி போயிருவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஆமென். அவரே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கீழே வாசிங்களேன், உங்களுக்கு ஒண்ணு காண்பிக்கிறார். 24 வாசிங்க. பிரச்சனை வந்துருச்சு. ஆமென். தேவன் காண்பிச்ச மேப்ல தேவன் அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி கை காட்டின அந்த வழியில என்ன வந்திருக்குங்க, பிரச்சனை வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த பிரச்சனையான நேரத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த டைம் என்ன, அந்த மொமெண்ட் என்ன அப்படிங்கிற சபை தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமென். அதுதான் நீங்க நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற இடமே இந்த இடம் தான். பிரச்சனை நேரத்துல ஆமென் உங்க போக்கஸ் எங்க போகுது, அதாவது உங்க கவனம் எங்க போகுது, உன் சிந்தனை எது ஆளுகை செய்து, உன் மனசு எதில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு பேருதான் நீங்க யார் மீது வைச்சிருக்கீங்க விசுவாசம் என்பதை கர்த்தர் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். அல்லேலூயா. ஆமென். உலகத்துடைய பிரச்சனை மீது வைத்திருக்கிறியா, இல்ல காற்று மீது வச்சிருக்கீங்களா, இல்ல கடல் மீது வச்சிருக்கீங்களா, இல்ல தேவன் மீது வைத்திருக்கீங்களா அப்படிங்கறதுல ஒரு சேலஞ்ச் பண்ணிட இடம் இதுதான். அல்லேலூயா. நீங்க இதே மாத்தி சொல்லலாம் பாத்துக்கோங்க. உங்க நம்பிக்கை பேங்க் மேல வச்சிருக்கீங்களா, இல்ல பணத்தின் மீது வச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளைகள் மேல வச்சிருக்கீங்களா, உங்க பிசினஸ் மேல வச்சிருக்கீங்களா, இல்ல அங்க இருக்க கூடாது. உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், பயம் எங்க இருக்குன்னா கர்த்தர் மீது இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பேங்க்குக்கு பயப்படுறதை விட கர்த்தருக்கு பயப்படுங்க, அந்த பயத்துல ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோ இன்னைக்கு 10,000 ரூபாய் கட்டி ஆகணும், சர்ச்சு முடிஞ்சு போகணும், 10,000 ரூபாய் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குங்க, என்ன இருக்குங்க, இங்க எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணி எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும் உங்களுக்கு என்ன இருக்குங்க, 10,000 ரூபாய் கட்டுமே அந்த வலி இருக்கும் பாத்துக்கோங்க. அல்லேலூயா. என்ன இருக்கும், அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அந்த வலி போகாது. ஆமென். அது தோணிக்கிட்டே இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு, அந்த வலியை எடுத்துட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னாரு, இதே விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னாங்க. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே எரியகோட்டை பார்க்காத, என்னை பார்த்து ஆராதிக்க ஆரம்பி, எரியகோட்டை இடிஞ்சிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அத ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். உங்க பிரச்சனைகளை பார்த்து அதோட ஃபோக்கஸ் ஆகாதீங்க, அதோட கனெக்ட் ஆகாத, அதைவே யோசிக்காத, தேவனோட கனெக்ட் ஆகு. ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை வெளியே நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறை, திரும்ப வாசிங்க பாருங்க, மனதின் அறையை கட்டிக்கொண்டு, ஏன்னா மனசுல நிறைய ரூம்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க மனசுல ஒண்ணு மட்டும் தான் நீங்க யோசிப்பீங்கன்னு கிடையாது, ஒண்ணு யோசிக்கிற நேரத்துல 10 யோசிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அது ஓபன் டோர், அது திறந்து போய்கிட்டே இருக்கும், அது கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அத்தனையும் கட்டணுமா, அது உங்க டியூட்டி, அது உங்க வேலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவனை ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது மனசை கட்டுறது உங்க வேலை. ஆமென். அதை கட்டி அதை நிறுத்தி ஜெபிக்கிறதுனா ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வாசிங்க, உங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்ன பண்ணுமா, தெளிந்த புத்தியோட இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களா இருங்கள். எப்படி நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கணுமா, பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணுமா, பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கணும். கடல் மீது நடந்தவன் ஒருத்தர் சொல்றாரு. ஆமென். பேதுரு என்ன செய்றான், கடல் மீது நிக்கிறான். அல்லேலூயா. லைட்டா பேதுரு என்ன பண்றான், எங்க மிஸ் ஆகுறாருன்னா அந்த ஃபோக்கஸ் மாறுது பாருங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நுழைகிற இடமே இங்கதான். பேதுரு இயேசுவை பார்க்கிறத நிறுத்திட்டு சுத்தி அந்த காற்றையும் அந்த வேகத்தையும் அந்த வீரியத்தையும் பார்த்த உடனே அவன் கால் நடுங்க ஆரம்பிக்குது.
அல்லேலூயா. ஆமென். அவன் கால் நடுங்க அதே நிமிஷம் அவன் கால் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சு, நெஞ்சு வரைக்கும் போச்சு, தலை வரைக்கும் கீழே போயிடுச்சு, கை மட்டும் மேல தூக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்ப பேதுருவுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்று சொன்னால், பேதுரு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆமென். சோ மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்க? நீச்சல் தெரியும். ஆமென். சோ பேதுரு நல்லா புரிஞ்சுக்கிட்டான், என்னை காப்பாத்தினார்னா என்னை காப்பாற்றுற வழி இயேசுவிடத்துல தான் வரணும், என் கையில இருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்ப நீச்சல் தெரிந்தவன் தன் கையை தூக்கி பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாங்க. ஏனென்றால் நீச்சல் அடிச்சு நான் ஜெயிக்கிறது பெருசு கிடையாது, கர்த்தரை தூக்குவதுதான் பெருசு. அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் பேதுருவை திரும்ப அதே இடத்துல நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பூர்ண நம்பிக்கையுள்ளவரா இருங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எப்படி நம்பிக்கையோட இருக்கணுமா? பூர்ண நம்பிக்கையோட இருங்கள். ஆமென். சோ தேவன் கொடுத்த மேப்ல ஆமென் நீங்க நல்லா இருப்ப, நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க, எல்லாத்துலயும் எக்ஸலண்டா வருவீங்க. இந்த இடத்தை போய் அடைவதற்காக ஒரு முக்கியமான வழி என்னவென்று சொன்னால், முக்கியமான வே என்னவென்று சொன்னால், ஃபர்ஸ்ட் வே பூர்ண நம்பிக்கையோட இருங்கள், மனத்தெளிவோட இருங்கள். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பூர்ண நம்பிக்கையா இருங்க, மனத்தெளிவுள்ள இருங்கள். உன் நம்பிக்கை உடைப்பதற்கும் உன் நம்பிக்கை சின்ன பின்னமாக்குவதற்கும் இந்த உலகமும் உன்னுடைய கடனும் உன்னுடைய வருமானங்களும் உன்னிடத்தில் போராடி கொண்டிருக்க அதே நேரத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அதை காட்டிலும் கர்த்தரை நம்பு, அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார், உன்னை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்போ அடுத்த வே எப்படி எடுக்கணும்? அடுத்த யூட்டர்ன். அல்லேலூயா. ஆமென். அடுத்த யூட்டர்ன் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஆமென். இந்த யூட்டர்ன் பண்ணீங்களா? பூர்ண நம்பிக்கை வந்துச்சா? ஆமென். மன தெளிவாச்சா? கர்த்தர் காப்பாத்துற மன தெளிவாச்சுங்களா? ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு யூட்டர்ன் இருக்கு. ஆமென். அது என்ன யூட்டர்ன்னா, ஆமென் வசனத்தை நம்ம சொல்றோம், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். அப்படிங்கிற வசனத்தை சொல்றோம். நான் வாழாகாமல் கர்த்தர் என்னை தலையாக்குவார், நான் கீழாக என்ன செய்வாரு? மேலாக்குவார். அப்படிங்கிற எல்லா வாக்குத்த வசனங்களும் நம்ம வாயினால் அறிக்கை செய்கிறோம். ஏன் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஏன் அது நடக்க மாட்டேங்குது? ஏன் அது செயல்முறைக்கு வர மாட்டேங்குது? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்துவாங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து காற்றை பார்த்து என்ன சொல்றாரு? இறையாதே. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இறையாதே. இதுல இந்த வார்த்தைய அவர் சொல்லும் போது அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும்? கத்தி இறையாதே, அமைதியாயிரு அப்படின்னாரா? இல்ல மனசு ஒரு குழப்பத்தோடு, ஏடா நம்ம தான் ஆண்டவர், நம்ம தான் இயேசு கிறிஸ்து, நம்ம படத்துல போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் இது ஆடிட்டு இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஷனோட எந்திரிச்சாரா? இல்ல, அவர் எப்படி எந்திரிச்சாருன்னா சமாதானம் எந்திரிச்சார். அல்லேலூயா. ஆமென். வசனம் ஏன் நீங்க சொல்ற வசனம் ஜெயிக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க சொல்லும் போது எப்படி சொல்றீங்க? கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குங்க? எங்கத்தான் போய் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எந்த நல்லா புரிந்துக்கோங்க, சமாதானம் என்கின்ற மேடையில் நின்று அவருடைய வார்த்தையை பேசினாதான் சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. அதான் வசனம், என்னுடைய சமாதானத்தை என்ன செய்யற உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் முக்கியமான தராரு, அதுவும் அவருடைய தராரு அப்படின்னா, அந்த சமாதானத்துல இருந்து வசனத்தை பேசினாதான் வசனம் ஜெயிக்கிறது எங்களால பார்க்க முடியும். அதனாலதான் என்னுடைய உனக்கு தரேன். அல்லேலூயா. என்னோட வஸ்திரத்தை தரேன், என்னோட வாட்சை தரேன், என்னோட செயினை தரேன், என் மோதிரத்தை தரேன் அப்படிங்கறத காட்டிலும் என்னோட முக்கியமான விஷயம் இருக்கு பிள்ளைகளா, என்னோட முக்கியமான விஷயம் இருக்கு மகனே மகளே. அது என்ன தெரியுமா? என்னுடைய சமாதானம். இந்த சமாதானத்திலிருந்து நீ ஆபரேட் பண்ணாதான் வார்த்தை சக்சஸ் ஆகுமா பார்க்க முடியும். அதனால அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. மெயின் ஜங்ஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்க மனசுல நீங்க சொன்னீங்கன்னா உங்க மனசு என்ன செய்யுதுங்க? அது ஏத்துக்க மாட்டேங்குது, அது திரும்ப பேசுது. அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, நீங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் முட்டி போடும்போது உங்க மனசு பேசும். பாத்துக்கோங்க என்ன பேசுது. ஜோ பண்ணலான்னு போய் உட்காரும் போது, இதுக்கு பேசாம நீ தூங்கலாம். அல்லேலூயா. இதுக்கு பேசாம நீ டிவி பார்க்கலாம், இதுக்கு பேசாம போன் பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆமென். வசனத்தை பேசும்போதும் ஜெபம் பண்ணும் போதும் எந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். நீ எந்த இடத்துல நின்னு ஜெபம் பண்றாயோ அப்பதான் அந்த அற்புதம் நடக்கும்.
ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். சோ இந்த எரிகோ கோட்டை உடையருக்கு 7 நாள் எடுத்துக்கிட்டுச்சு பாத்தீங்களா? ஆமென். இந்த 7வது நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துக்கு வராங்கன்னா சமாதானம் என்கிற இடத்துக்கு வராங்க. ஹalleluya. ஆமென். அந்த பூரண சமாதானம், அந்த பூர்ண சமாதானத்தை வந்து நின்று இயேசு பெரியவர் என்று ஆர்ப்பரித்தார் பாத்துக்கோங்க. அந்த எரிகோ கோட்டை அஸ்திபாரம் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. ஹalleluya. ஆமென். நீ கர்த்தரோட பேச அதே வார்த்தை தான். ஆமென். சமாதானம் என்கிற இடத்துல வந்துதான் ஏசப்பா அற்புதம் செய்வார் என்று உனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். பதட்டம் என்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரமும் அல்லேலூயாவும் வேகமாகவும் வீரியமாகவும் சத்தமாக வரும். ஆனா ஒன்னும் அற்புதம் வராது பாத்துக்கோங்க. ஹalleluya. ஆமென். உங்களுக்கு அற்புதம் வேணுமா சத்தம் வேணுமா? அதுவே இவ்வளவு மெதுவா சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க தான் அற்புதமானவர்கள். ஹalleluya. 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 ஆமென். என்ன வேணும் நமக்கு? அற்புதம் வேணும். அற்புதம் வேணும்னா ஆமென், நீ சத்தமாய் கத்தி அப்படியே உன்னை போட்டு வருத்தி உட்கார்ந்து எந்திரிச்சு பரல்றது கிடையாது. ஹalleluya. ஆமென். அற்புதம் வேணும்னா சமாதானம் என்கின்ற இடத்துல வந்து நீ கட்டளையிட வேண்டும். ஹalleluya. ஆமென். அதான் வசனம் தெளிவா சொல்லியிருக்கிறது, உன்னை ராஜாவாக உன்னை அபிஷேகித்திருக்கிறாராம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இப்ப ராஜா கிட்ட ஒரு திருடனை கூட்டிட்டு வரும்போது ஆமென், ராஜா என்ன பண்ணலாம்? எப்படி கட்டளையிடுவாரு? ஆமென். ஒரு மோசமான தப்பு பண்ணிட்டான் திருடன், அந்த கட்டளையிடும்படியாக ஜனங்க உங்ககிட்ட கொண்டு வராங்க. நீங்க ராஜாவா இருக்கீங்க, உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நீங்க உங்க சொல்படி செய்ய சேவகரும் இருக்கிறார்கள், நீங்க எப்படி கட்டளையிடுவீங்க? ஐயா திருடலையா, இங்க வந்தா திருடிட்டீங்க, எங்கேயுமே கொஞ்சம் மனம் இறங்க மாட்டீங்களா? அப்படியே சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அவன் கைய கட்டுங்க, ஆமென், அவன் கைய வெட்டுங்க, வரலாம் வெட்டி விடுங்க, அடுத்த என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. ஹalleluya. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். நீங்க பிசாசை பார்த்து என்ன சொல்றீங்க? ஐயா பிசாசு ஐயா, கொஞ்ச நேரம் ஒரு 2 நாள் லீவ் எடுக்க கூடாதா? அடிமால அடியா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். வாழ்க்கையில ஒரு அடி 2 அடி தான் பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லா அடியா இருந்தா அதாவது சொல்லுவாங்க, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருந்தா என்ன பண்றது? ஹalleluya. ஆமென். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படி அவனுக்கு விட்டு அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற இடம் தான் சமாதானம் இடத்துல வந்து நிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார், நான் சொல்கின்ற வார்த்தை ஆம் என்று மாம் என்று நிறைவேறும்படியாக கர்த்தருடைய வல்லமை இப்போது வெளிப்பட போகிறது என்கின்ற சமாதானம் என்கின்ற இடத்துல வந்து நின்று நீங்க பேசும்போதுதான் அந்த இடத்துல அற்புதம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஹalleluya. பதட்டம் என்கின்ற இடம், பயம் என்கிற இடம், அந்த இடத்துல நின்று வசனத்தை வாசிச்சு ஆமென் ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஹalleluya. ஆமென். சமாதான இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம் ஜெபிக்கின்ற ஜெபம் அற்புதத்தை கொடுக்க போதுமானதா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சோ இங்க ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. அடுத்த ஒரு யூட்டர்ன். ஹalleluya. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஹalleluya. ஆமென். அடுத்து எத்தனை யூட்டர்ன் எடுத்த பிறகும் ஆமென், அந்த ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த கூகுள் மேப் காட்டுன்னு 1 கிலோமீட்டர்ல இந்த இடத்துல நீங்க போய் சேர்ந்துருவீங்க. அந்த மொமெண்ட்ல சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கூகுள் மேப் வேலை செய்யாது. ஹalleluya. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சோம்னா, கரெக்டா யூ டர்ன் எல்லாம் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருதுங்க? சிக்னல் கட் ஆயிருது. இந்த சிக்னல் கட் ஆகிற 2 முக்கியமான காரணத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹalleluya. இந்த சிக்னலவே கட் பண்ற, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சிக்னலவே கட் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த 2 விஷயங்கள். ஹalleluya. ஒன்னு உங்க ஆசைகள், இன்னொன்னு உங்க பயங்கள். ஹalleluya. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபாமே. என்னன்னங்க? ஆசை, அப்புறம் இன்னொன்னு பயம். ஹalleluya. ஹalleluya. இந்த ஆசை என்கின்ற விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆமென் சிக்னல் கட் ஆயிடும் பாத்துக்கோங்க. ஹalleluya. ஆமென். வழி மாறி 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 போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் திரும்ப சிக்னல் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க வரணும், அங்க வந்துதான் ஆகணும். ஹalleluya. ஆமென். நீங்க வழி மாறி போயிட்டு இருப்பீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். உன் இதயத்துல ஏற்படுகின்ற ஆமென் தேவனுக்கு விரோதமான ஆமென், உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமான ஆமென் உடைய காரியங்கள் உங்களுக்கே தெரியும், எது தப்பான இதெல்லாம் ஆசைகள் படைரி இருக்கிறதோ அதுல இருந்து விடுதலை ஆகணும். ஹalleluya. ஆமென். இது விடுதலை ஆனதா சிக்னல் கரெக்டா இருக்கும். ஹalleluya. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். ஆமென். ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுடைய ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். ஹalleluya. ஆமென். இப்படி ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. ஆண்டு கிட்ட ஆசை இருந்துச்சுன்னா ஆமென் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு இடுக்கமான ஒரு வாசல்.
அல்லேலூயா. இடுக்கமான வாசல்குள்ள போகும் பொழுது பெருக்கமான ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அந்த இடுக்கமான வாசல்குள்ள போட்டு நீ விரும்பணும். ஃபர்ஸ்ட் உடைய விருப்பம் எல்லாம் இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த பாட்டு தெரியுங்களா? இடுக்கமான வாசல் வழியா, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இதுல ரெண்டாவது லைன் பாருங்க. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய். எப்படி போகணுமா? சிரித்த முகமா போகணும். நம்ம ஜோமான வாங்கும்போது நமக்கு முகம் எப்படி போயிருதுங்க? வாடி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். சர்ச்சுக்கு போனா கிளம்பும்போது என்ன செய்யும்? முகம் வாடி இருக்கு. அப்புறம் எங்க போய் வாழ்க்கை மலரும்? ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சிரிச்ச முகம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். ஒரு சந்தோஷம் சபைக்கு வரும்போது இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பைபிளை திறக்கும் போதே உங்க மனசு சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ரிலாக்ஸ் ஆகணும். ஆமென். அந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சமாதானம் இடம். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சமாதானம் என்ன அப்படிங்கறத மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த சமாதானமும் ஆசையும் செயல்படணும். ஆமென். வீட்டுக்கு போறீங்க, பைபிள் திறக்கிறீங்க, உட்கார்றீங்க. என்ன மனசுல உட்காரணும்? எப்படி உட்காரணும்? ஆசையாய் தேடி படிக்கணும். அல்லேலூயா. ஆமென். எப்ப அந்த 10 வருஷம் தான் முடிப்போம் அப்படிங்கிற எண்ணத்திலே வாசிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும். அவருடைய நோக்கத்தை, அவருடைய ஆழத்துக்குள்ள போகுவதுதான். அதான் உண்மையான ஆசை. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த ஆசை மாத்திரம் வேற பக்கம் திரும்பிச்சுன்னா சிக்னலே கட் பண்ணணும் பாத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். உன் ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. பக்கத்துல சொல்லுங்க, ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். ஆமென். ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நம்ம ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. ஆமென். ஓகே. இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. அந்த வசனத்துக்கு நான் விளக்க சொல்ல ரொம்ப டைம் ஆயிடும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆசை எல்லாம் இயேசுவாய் மாறும் பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். ஒரு சிக்னல் திரும்ப வரும். ஆமென். அடுத்த மூவ் எப்படி போகணுங்கிறத அந்த பரலோகம் அசைன்மெண்ட் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க போகிற இடத்துல நீங்க போய் நிப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு காலத்துக்கும் நீங்க எங்க போய் நிக்கணுமோ அந்தந்த இடத்துல போய் நிப்பீங்க. வசனம் சொல்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்க எங்க நிக்கணுமோ அந்த இடத்துல போய் நிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபாமே. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, வயதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏன்னா உன் வாழ்க்கை எல்லாம் உடைய ஆசையெல்லாம் இயேசுவாய் மாறும் பொழுது அந்த திருப்தியில கர்த்தர் வைப்பா. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சொன்ன பாத்தீங்களா, நடக்க முடியாத இடங்கள்ல கர்த்தர் நடக்க வைப்பா. அதை நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிறேன். ஆமென். சங்கீதம் 91 13வது வசனத்தை வாசிங்க. எது மேல நடப்பீங்க? பைபாஸ் ரோடுன்னு போட்டிருக்கா? தார் ரோட்ல நடப்பேன்னு போட்டிருக்கீங்களா? இல்ல வீதியில் நடப்பேன்னு போட்டிருக்கீங்களா? சார் எங்க சார் நடப்பீங்க? நீங்க எதுக்கு மேல நடப்பீங்க? சிங்கத்தின் மேலும். அல்லேலூயா, அல்லேலூயா. சார் சிங்கத்தை நீங்க ஜெயிக்க முடியாது அல்ல, ஆமே, சிங்கத்தின் நடக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நான் சிங்கத்தோட போராட போறேன், சர்பத்தோட போராட போறேங்கிறது அல்ல. அல்லேலூயா. ஆமே. நீ நடக்கும் போதே அதெல்லாம் கீழே இருக்க நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்லுகிறேன். ஆமே. தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் உன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிங்க. நீங்க நடக்கதான் தெரியும். சிங்கம் என்னுடைய எதிரி கிடையாது, சிங்கத்தின் மேல நான் நடந்தே போறேன். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. சர்ப்பங்கள் எதிரிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமே. சர்ப்பத்தின் மீது நடந்தே போயிட்டு இருக்க. அல்லேலூயா. ஆமே. எதிரி என்கின்ற ஸ்லாக்கியம் அவர்கள் கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கு அப்படினால. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. இருக்கிற இடத்துல இருந்து நிற்போமா, நான் ஜெபம் பண்ண போகிறோம்.